இன்றைய வாக்கு தத்துவம் உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, எதற்காக எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால், 1 அதிகாரத்தில் எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, யூதர்களுக்கு முன்பதாக நீ போய் நில்லு, அவர்களுக்கு கலங்க வேண்டாம், அவர்கள் முகத்துக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். காரணம் தேவ பிள்ளைகளே, இவங்க 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புக்கு போவார்கள் என்று போகிறீர்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எதற்காக கர்த்தர் 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்பை யூத ஜனங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், மோசே யோசுவா மூலிமா கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறினாங்க. 7வது வருஷம் ஓய்வு வருஷம், அந்த வருஷத்தில் எந்த வேலையும் விவசாயமும் செய்யக்கூடாது. எதற்காக அந்த ஓய்வு வருஷத்தை 7வது வருஷம் ஓய்வு கர்த்தர் நிலத்துக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த நிலம் வளமாகும், பிற்பாடு தானாய் விளைகிறதே ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் ஆகாரமாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஓய்வு வருஷமாக 7வது வருஷத்தை என்ன பண்ணால் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் 6வது வருஷம் கர்த்தர் இவர்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்த உடனே அறுவடையை இவங்க பேராசை 7வது வருஷமும் போயிட்டு விவசாயம் பண்ண உடனே கர்த்தர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், 70 வருஷம் எருசலேம் நகரம் ஓய்ந்திருக்கும், நீங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் 70 வருஷம் இருப்பீர்கள் என்று சொல்லி யூதர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் சொல்வாய், ஆனால் உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க யூதர்கள். தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்யும் போது ஊழியக்காரர்களே நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாலும் மேற்கொள்ள மாட்டாங்க. இதை தான் எரேமியாவுக்கு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஊழியம் செய்கிற இடத்துலையும் சரி, ஊழியத்துக்கு விரோதமாய் எத்தனை கட்சிகள் எத்தனை மதவாதிகள் எழும்பினாலும் அவர்கள் மேற்கொள்ளவே முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட கர்த்தனவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தனன்னா, உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், படிப்புக்கு விரோதமாய், எஜுகேஷனுக்கு விரோதமாய், கயனி காட்டுகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், உங்கள் தாளந்துக்கு விரோதமாய், உங்களுடைய தானம் தர்மங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் நீங்கள் கலங்க தேவையில்லை. ஒரு காலம் எதிரி மேற்கொள்ளவே மாட்டான். உன்னை காக்கும்படி ரட்சிக்கும்படி உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆக தேவ பிள்ளைகளே, எரேமியாவை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்க. எரேமியா சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே அதை உட்கொண்டேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சது, நான் சாப்பிட்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தது என்று சொல்கிறார். அதனுடைய பொருள், கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்த உடனே சாப்பிட்டேன், அது ஜீர்ணித்தது, அதன்படி நான் நடந்தேன் என்று சொல்கிறார். சிலர் கேட்பாங்க, தலையாட்டி கேட்பாங்க, ஆனால் அதன் பிரகாரம் நடக்க மாட்டாங்க. அப்படின்னு அவங்க கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ளே ஜீர்ணிக்கலைங்க. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உட்கொண்டார். அது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அது ஜீர்ணித்து அதன் பிரகாரம் நடந்த நிமித்தமாக கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை காக்கும்படி கர்த்தர் இருப்பார். ஊழியரே, விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொல்றதை கேட்டு அதன் பிரகாரம் செய்வீர்களானா யுத்தம் வரும், பிரச்சனை வரும், ஒருவரும் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை காக்கவும் ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் உங்களை ஏந்தவும் உங்களை உயர்த்தவும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. தொடர்ந்தும் அது கரை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். பிரைஸ் எல்லாம்.